சொல்றாங்க, கர்த்தர் உங்களோட தான் இருப்பா, எங்களோட இருக்க மாட்டோம். அப்படி வாக்குவாதம் அப்படின்னு புறஜாதியை பண்ணும்போது ஆரோனுடைய கோலும் அவங்க கோலும் உள்ள வைக்கிறாங்க. மறுநாள் பார்த்தா ஆரோனுடைய கோல் துளித்தது சொல்லிருக்கு. அப்ப சாட்சி, ஒரு மனுஷனுக்கு ஜபம் இருக்குன்னு, ரெண்டாவது சாட்சி இருக்குன்னு. அவன் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாக்கா இந்த காரியங்கள் இருக்குன்னு. பணம் இருக்கனால ஒரு ஆசீர்வாதம் கிடையாதுங்க. பணக்காரன்லாம் செத்துடுறான் கோடிக்கணக்காக. இப்போ இந்த கொரோனால பல லட்சம் வச்சுலாம் செத்துட்டான். அநேக சாட்சி சொல்றாங்க, இத்தனை லட்சம் இருந்தது, ஒண்ணுமே உதவி செய்யல, கர்த்தர் தான் உதவி செய்யற. ஹல்லேலூயா. அவர் தான் ஜீவன் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இப்போ தளித்த கோல். மூணாவது கற்பலைகள். மோசே சீனா மலை மேல போய் பேசுவது 10 கட்டளை கொடுத்தாரு. அந்த 10 கட்டளை அவன் நியமமா சேர்ந்திருப்பான். அந்த 10 கட்டளைக்கு அவன் என்ன பண்ணிருப்பான், கீழ்ப்படிஞ்சிருப்பான். எசேக்கியேல் அதிகாரத்துக்கு உதவாத கட்டளை கொடுத்தேன்னு சொல்றாரு. எசேக்கியேல் என்ன சொல்லப்படும், உதவாத கட்டளை கொடுத்தான், அது கூட நீங்க செய்ய முடியாது சொல்லி கேட்டாரு. எசேக்கியேல் 20 அதிகாரத்தில் இருக்கு, இல்ல 25 இருக்குன்னு நினைக்கிறேன். உதவாத கட்டளை தான் கத்துக்கிறது. தாயும் தகப்பனை கனம் பண்ணுச்சுனாக்கா, நான் பணத்தை கொடுத்தா கனம் பண்றாங்க இந்த காலத்துல. ஒண்ணும் இல்லையா, 10 கட்டளைக்கு நான் பணமா கேட்டா ஆண்டவர் இல்லை. உதவாத கட்டளையை நிறைவேற்றல. ஆனா தேவன் சொல்ற காரியங்கள் செய்யும் போது தேவன் நம்மளை ஆசைப்பார். சவுல் தாவீதை பார்த்து ஆசைக்கிறான். கர்த்தர் ஆசை, பெரிய காரியங்கள் செய்வார். 1 சாமுவேல் 25 சொல்றார், 26 தாவீது பாருங்க, பார்ப்போம். அது ஒரு 2 காரியம் பார்த்து முடிச்சிடலாம். ஜீசஸ். இங்க பாருங்க, தாவீது அபிகாயிலை ஆஸ்வதிக்கிறான். எப்படி ஆசிரியர்? அப்போது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு, என் கையே பழிவாங்காதபடிக்கு நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியா நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. இப்படி ஆசுகிறார். அடுத்தது 26 சவுல் ஆசுகிறார். 26, 25. அப்போது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்ற. அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பி போனான். பொதுவாக சங்கீதம் 129:8 வைப்போக்கர்கள் ஆசீர்வதிக்கிறது இல்லை. வைப்போக்கர்கள் அதுக்குதான் சபை வச்சிருக்காங்க. அதுக்காக கர்த்தர் ஊழியக்காரங்க வச்சிருக்காரு. அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க. அப்ப ஆசீர்வதிக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணு, கனம் பண்ணு. மன்னிக்கணு. அநேகர் என்ன பண்றாங்க, தங்களை குறித்தே யோசனை பண்ணிக்கிறாங்க. இவங்க பணம் சேர்ந்தோன்னா இவ்வளவு சேர்ந்துருக்கு, இன்னும் இவ்வளவு சேர்ந்தா நல்லா இருக்கும், இன்னும் இவ்வளவு சேர்ந்தா நல்லா இருக்கும். அப்படி யோசனை பண்ணக்கூடாது. நான் அதான் சொல்லுவேன், உங்ககிட்ட 5 வேலைக்காரங்க இருக்காங்களா, ஒரு ஊழியக்காரன ஒரு வேலைக்காரனை சேர்த்துக்கோ. அவன் கர்த்தருடைய வேலைக்காரன். உலக வேலைக்காரனுக்கு ஒரு நாளைக்கு 1000, 2000 சம்பாதிக்கிறான். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்தாக்கா அவனுக்கு 50, 100 கொடுத்தா என்ன பொறுத்துன்னு சொல்லுங்க.